கைவீசிடும் தென்றல் கண்மூடிடும் மின்னல் இது கனியோ கவியோ அமுதோ சில எழுதோ பண்பாடிடும் சந்தம் உன்னாவினில் சிந்தும் அது மழையோ புனலோ நதியோ கலையழகோ மேகம் ஒன்று நீரிலிங்கு வாழ்த்த வந்ததடி தாகம் கொண்ட பூமி நெஞ்சில் சேர்த்து கொண்டதடி இது தொடரும் வளரும் மலரும் இனி கனவும் நினைவும் உனையே தொடர்ந்திடும் காலம் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம் இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம் இதயம் இடம் மாறும் இளமை பரிமாறும் அமுதும் வழிந்தோடும் அழகில் கலந்தாட இதம் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம். நார்மலாக நம்ம வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணிட்டேன். இப்போ முட்டைக்கு தேவையான முட்டை ஆம்லேட்டுக்கு தேவையான மிளகாத்தூள் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன். மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரே ஒரு முட்டை மட்டும் நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். நல்லா அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு நம்ம தவாவில் போட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம ஆம்லேட் போடுற மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இப்படி கொடுத்து பாருங்கள். என் பையன் வெண்டைக்காவே சாப்பிட மாட்டான். இப்படி கொடுத்ததுனால அவன் ஆம்லேட்டில் போட்டு கொடுக்கறது அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அவன் சாப்பிட்றான். ஓகேங்களா, அவனே கேட்டு வாங்கி சாப்பிடுவான். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்த இது பிடிச்சிருந்தா உங்கள் குழந்த சாப்பிட்றான்னா இதை கண்டினியூ பண்ணி கொடுங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நிறைய வீடியோஸ் போடுறேன், பாடியிருப்பேன். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஓகேங்களா? ஜஸ்ட்டு நான் சும்மா கிச்சனில் சமைக்கும் போது பாடுவேன். நல்லா பாடலைன்னு தெரியும் எனக்கு. இருந்தாலும் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நல்லா இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.